வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்தது. ஆனால் வந்தது என்னமோ விஜயை நோக்கி 37 குடும்பம் தான். 4 குடும்பம் வரவே இல்லை. அதில் மெயின் அஜிதா குடும்பம், வடிவேல், மற்றபடி பிரீத்தி அந்த பையனுடைய அம்மா ஷர்மி, மற்ற சோன்ஸ் யாருமே வரல. அதையெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம், சங்கவி அவருடைய ஹஸ்பண்ட் ரமேஷ் தான் இறந்துருக்கிறார் அந்த கரூர் சம்பவத்தில். அந்த அம்மா ரொம்ப போல்டாகவே இறங்கிருச்சு. 20 லட்ச ரூபா அனுப்பிச்ச அந்த அம்மா ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ரொம்ப ஒரு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ரெண்டாவது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பணத்தினால் மக்களை மகிழ்வித்து விடலாம், மற்றபடி பணத்தினால் மக்களை வாங்கி விடலாம். சில பேர் தான், பல பேர் அப்படி கிடையாது. அப்படிங்கிறதுக்கு சங்கவி ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. அவர் ரிட்டர்னே அமைச்சிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலேயே புல்லரிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். இது எந்த அளவுக்கு அப்படின்னா சொல்லிட்டார். அவர் நேரடியாக பார்க்கலைங்க. என் புருஷன் எத்தனை வருஷமா, ஒரு 15-16 வருஷமா அந்த விஜய் இயக்கம், விஜய் மன்றம் சொல்லிட்டு அலைஞ்சிருப்பார். அதெல்லாம் விஜய்க்கு தெரியும். இருந்தாலுமே கூட இறந்ததுக்கு அவர் நேரடியாக ஆறுதல் சொல்லவில்லை. அவர் பாட்டு ஓடு ஒழிஞ்சுக்கிட்டாரு. எந்த ஒரு நிர்வாகி எங்களுக்கு ஆதரவும் தெரிவிக்கவே இல்லை. அப்படிங்கிறப்ப அந்த 20 லட்ச ரூபா எங்களுக்கு எதுக்கு தேவையே இல்லை போட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். உண்மையிலே இன்னைக்கு கரூர்லேயே இப்படி ஒரு ரோஷமுள்ள ஒரு பெண்ணா சங்கவி அப்படிங்கிறது, அதுவும் அரசியல் சம்பந்தப்பட்ட வகையிலங்கிறது உண்மையிலே புல்லரிக்கக்கூடிய விஷயம். மற்றவங்க கூட அஜித்தா, மற்ற வடிவேல், பிரீத்தி சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காரணமாக இருந்தாலும், ஆனால் பணத்தை அவங்க ரிட்டர்ன் அனுப்பலை. ஆனால் சங்கவி அப்படி இல்லை, ரிட்டர்ன் அனுப்பிச்சு. அதையெல்லாம் விட சங்கியோட தங்கை பூபதி, கணவர் அர்ஜுனன், மற்றபடி 2-3 உறவினர்லாம் கூட கூப்பிட்டுருக்குறாங்க தாவேக. அது எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னு தெரியல. பாதிக்கப்பட்டவங்கள தான் கூப்பிடணும். அதை விட்டுப்பட்டு பாதிக்கப்பட்ட உறவினர் எதுக்காக கூப்பிடணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா? அவங்கள கேட்டேன் அப்படின்னா எங்களுக்கு தெரியாதுங்க, சங்கவி வரல, எங்களை கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்தோம். சரி, அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்க. மற்றபடி என்னடா அது இறந்து போன ரமேஷ் தானே இறந்து போனார், அவருடைய மனைவி சங்கவியை காணாமல் நம்ம மட்டும் எதுக்கு போகணும்? அப்போ ஒரு மெட்ராஸ் சுற்றி பார்க்கறதுக்காக போயிருக்காங்களா, இல்லை காசு கொடுத்து கூட்டி கொண்டு சென்னார்கள் இவர்களை? அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. நல்லா யோசிக்கணும். சங்கவி தான் அதில் முக்கியம். அவரு வரல, ஆனால் அவருடைய சொந்தக்காரெல்லாம் போயிருக்காங்க. யார் கூப்பிட்டது? இது உண்மையில விஜய் விசாரிக்கணும். சங்கவிக்கு கட்டாயமாக மாற்று ஏற்பாடு செய்யணும். சங்கவியை விட்டுவிடக்கூடாது. சங்கவியுடைய மனோநிலை திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு, குறிப்பாக ரமேஷனுடைய மனைவி அவர் இருக்கும்போது எந்த அளவுக்கு நிலைப்போட அந்த அளவுக்கு ஒரு திருப்தியை தாவகைக்காவினர் கொடுக்கணும். இல்லாவிட்டால் கட்டாயமாக உயிர் போனதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. உண்மையிலே தாவேக்கா